யூகேல ஃபர்ஸ்ட் டைம் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு சேலரி வாங்குறப்போ அது கூடவே உங்களுக்கு ஒரு லெட்டரும் வரும். அது என்னன்னு பார்ப்போமா? வெல்கம் டு தி டே 18 ஆஃப் திங்ஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் கமிங் டு யூகே. யூகேல சேலரியோடவே பே ஸ்லிப்பும் வந்துடும். இந்த பே ஸ்லிப்ல நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னு நான் இப்ப சொல்ல போறேன். கிராஸ் சேலரி, டிடக்ஷன் அண்ட் நெட் சேலரி இதெல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? கிராஸ் சேலரினா இது வரைக்கும் நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிருக்கீங்க வித்வுட் எனி டிடக்ஷன் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல நீங்க எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணீங்க, 1 ஹவருக்கு எவ்வளோ பே, நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பார்த்தீங்களா, இல்லாட்டி நீங்க பேங்க் ஹாலிடே இல்ல நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பார்த்தீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கிளியரா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் டிடக்ஷன். இதுல உங்களுக்கு பென்ஷன் டிடக்ஷன், டாக்ஸ், என்ஐ டிடக்ஷன் எல்லாமே இதுல வந்துரும். பென்ஷன் ஆப்டின் பண்ணாதீங்க. வை? பிகாஸ் உங்களுக்கு 60 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 60 இயர்ஸ் நீங்க யூகேல தான் இருப்பீங்களான்றது தெரியாது. ஆல்ரெடி நீங்க யூகேல இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து பென்ஷனை கேன்சல் பண்ணிடுங்க. மட்டும் இல்லாம டாக்ஸ் கோட் 1257L தான் இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது இல்லாம நெட் சேலரி, இந்த டிடக்ஷன்லாம் போக நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது இதை சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம அமௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்களா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்க ஒர்க் பண்ண ஹவர்ஸ் மிஸ் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ஆர்கனைசேஷனோட பேயிங் விண்டோ பாத்துக்கோங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன் 4 வீக்ஸ்ல பே பண்ணுவாங்க, ஒரு சில பேர் 5 வீக்ஸ்ல பே பண்ணுவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் பிளான் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு ஷீ இன் லண்டனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.